ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஒரு கொள்கை இல்லாத கழகம் அப்படின்னு சொன்னவங்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தெரிஞ்சா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்களுக்கும் தான் இந்த பதிவு. ஒருத்தவங்க செய்யற தொழில்ல தான், வேலையில தான் வேற்றுமை உயர்வு தாழ்வு ஒன்றை தவிர, பிறப்பால் எல்லா மனிதரும் சமம் அப்படின்னு சொல்ற வகையில பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட தலையாய கொள்கை. ஆட்சி மொழியா தமிழும், இணைப்பு மொழியா ஆங்கிலத்தையும் தவிர தமிழகத்தில் வேற எந்த மொழிக்கும் இடமில்லைன்னு சொல்ற வகையில இருமொழி கொள்கை. தாவேக தலைவர் தன்னோட கொள்கை பாட்டுல மக்கள் தான் மன்னர்கள்னு சொன்ன மாதிரி மக்களால் மக்களுக்காக ஜனநாயக ஆட்சி, எல்லா சாதியினருக்கும் சாதிவாரி நலத்திட்டம் மற்றும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு பெண் கல்வி, பெண் முன்னேற்றம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை, எந்த ஒரு மதத்தையும் சாராமல் அனைத்து மக்களையும் சமமாக நடத்தும் மத சார்பின்மை கொள்கை, அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களுடைய கடமையை சுதந்திரமாக செய்யும் வகையில் அரசியல் தலையீடற்ற நிர்வாகம், மது மற்றும் போதையில்லா தமிழகம், மத்திய அரசின் தலையீடு இல்லாத மாநில தன்னாட்சி, ஆதரவற்ற முதியோர்களுக்கான நலத்திட்டம், மீனவர்களுக்கான நலத்திட்டம், நெசவாளர்களுக்கான நலத்திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டம் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான நலத்திட்டம். நாட்டோட முதுகெலும்பே கிராமங்கள் தான். அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு அஸ்திவாரமாவும் ஆணிவேருமா இருக்கிற உழவர் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டம், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, தனி நபரின் உரிமை அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் வகையில் சமூக நீதி கொள்கை, ஒரு சமூகத்தினர் மற்றொரு சமூகத்தினரை ஒதுக்கி வைப்பதை முற்றிலுமாக அளிக்கும் வகையில் தீண்டாமை ஒழிப்பு கொள்கை. இது எல்லாத்தையும் விட ஊழலற்ற தமிழகம். இனி யாராவது சொல்வீங்களா கொள்கை இல்லாத தமிழக வெற்றி கழகம்னு? பாய்.